அங்கே இன்றைக்கி பட்டர் பிஸ்கெட் எப்படி செய்யுதான்னு பார்க்கலாமா? கொக்கோ பவுடர், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், சர்க்கரை, அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 150 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். நல்லா இது ஒயிட் அண்ட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சமாக ஊற்றிக்கலாமா? அதுக்கப்புறம் பொடிச்சு வச்ச 100 கிராம் சர்க்கரையும் நம்ம இதிலே போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கால் கிலோ மைதா போட்டுக்கலாம். பையனுக்கு உடம்பு சரியாதனால நான் வீடியோ போடல. இதுக்கப்புறம் அடுத்தடுக்கு வீடியோ வரும். கொஞ்சம் லைக் போடாத விட்டுறாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் விட்டுறாதீங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து 2 பேட்சாக பிரிக்க போகிறேன். ஒரு பேட்ச் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேட்சில் வந்து 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். பட்டர் ஷீட் விரித்து இந்த மாதிரி சப்பையாக உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் போட்டுங்க. நான் இந்த ஷேப் தான் இப்போ செய்ய போகிறேன். அப்புறமே இந்த சாக்லேட்டு இதையும் நான் கவரில் சுற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இருபது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிஸ்கெட் லேயர் வந்து செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிளாக்கு, ஒரு ஒயிட்டு, மறுபடியும் ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட்டு, ஒரு பிளாக்கு, ஒரு ஒயிட்டு, இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நம்ம அந்த பட்டர் ஷீட்டை ஒரு பாத்திரம் எடுத்து அது மேலே பட்டர் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கெட் கட் பண்ண பிஸ்கெட் அதை வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நான் குக்கரை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆற வச்சுட்டு புட்டு பார்த்தா சூப்பராக சாஃப்டாக சூப்பராக இருக்குது பட்டர் பிஸ்கெட்டு. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க, ஒரு ஷேர் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.